bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Naveen. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா ஜுமான்ஜி வெல்கம் டு த ஜங்கல் 2016 வெளியான இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ்ங்க, நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ற நேரத்தில் இந்த வீடியோ நீங்க பார்க்குற நேரத்தில் ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஜுமான்ஜி ஃபர்ஸ்ட் இருக்குல்ல 1995 வெளியான ஜுமான்ஜி ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, நம்ம ராபின் வில்லியம்ஸ் நடிச்சிருப்பாரு, என்னோட ஃபேவரட் ஆக்டர் கண்டிப்பாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதோட ரிவ்யூ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் அது முன்னாடி எடுத்து வச்சுட்டேன், ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன், எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், அப்லோட் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டைம்ல தான் நீங்கள் வந்துட்டு கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஜுமான்ஜி இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸ் இருக்கீங்க, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஜுமான்ஜி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்க, தியேட்டரில் போய் பார்த்தீங்க, வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனிதிங் உங்க சின்ன ரிவ்யூ வந்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஆஸ் அ ரிவ்யூவாக நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லா வீடியோ சொல்லிட்டு தான், எல்லா வீடியோலும் வந்துட்டு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நான் ஆப்வியஸ்லி வந்துட்டு என்னோட சேனல், நம்ம சேனலோட பர்பஸே அதுதான், ஆல் அபவுட் மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, என்னோட கருத்து மட்டும் தான் பேச போறேன், யாரோட எடுத்து இப்போ நான் பேச போறதில்ல. எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், நான் சொல்லுவேன். மேபி உங்களுக்கு சிங்க் ஆகுனா நீங்க எக்ரி பண்ணிப்பீங்க, சில பேருக்கு சிங்க் ஆகாது, அதனால நெகட்டிவ் காமெண்ட் வரும். அதெல்லாம் நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒரு பெரிய பிக் இஷ்யூவே இல்லை. சரிங்களா? ஏன்னா எல்லாரும் பார்வையும் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாதுல்ல. ஸோ சிம்பிளா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது என்னோட கருத்தை மட்டும் தான் எடுத்து பேச போறேன். எனக்கு என்ன இந்த படத்துல பிடிச்சிருக்கு பிடிக்கல, டெக்னிக்கல்லாம் நம்ம விட்டுருவோம். ஓகே, டெக்னிக்கல்லாம் வந்துட்டு பத்தி பேசுறதுக்கு நம்ம தகுதியே கிடையாது. காசு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அதை பற்றி பேசுக்கும் தகுதி கிடையாது. கதை இப்படி எழுதியிருக்கலாம், ஒழுங்கா எழுதியிருக்கான் அப்படி சொல்லுக்கும் தகுதி கிடையாது. ஓகேவா? அவங்க அதுக்குன்னு கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு எழுத தெரியும். ஓகே, எழுத தெரியாம ஒரு படத்தை எடுக்கிறாங்க, லாஸ் ஆகும் தெரியாமையா வந்துட்டு காசை வந்துட்டு போடுறாங்க ப்ரொடியூசரு, அது அவங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனை என்ன, படம் பார்க்குறோம், என்டர்டைன்மெண்டா இருக்கா இல்லையா? சில பேருக்கு லைஃபோட லைக் வந்து மெசேஜ் சொல்ற படம் பிடிக்கும். ஓகேவா? இப்போ எனக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க, என்னை கேட்டா எனக்கு வந்துட்டு இந்த லைஃப் சொல்ற கதை உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பட் சிலது லைக் வந்து ஒரு சும்மா காமிக்கலா இல்லாட்டி ஹியூமரா வந்துட்டு சில சீன்ஸ் பார்த்தா வந்துட்டு இதுல அப்படியே சிங்க் ஆகுது, செம்மையா இருக்கு. லைக் வந்துட்டு என்ன நம்ம பண்ணியிருக்கோமே அந்த மாதிரி சில தோணும் தவிர லைக் வந்து ரொம்ப எமோஷ்னலா போட்டு உருக்கி அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பண்ணா நான் அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு சினிமா இஸ் அ என்டர்டைன்மெண்ட், பியூர் என்டர்டைன்மெண்ட். ஒரு ஃபிக்ஷனல் உலகத்துல போறோம், இருக்கிற ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் விட்டுட்டு இந்த ரியல் வேர்ல்டே வேணாம், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிடுவோம், அந்த உலகத்தை விட்டு ஒரு டைம் டிராவல் பண்ணி வேற உலகத்துக்கு போவோம். அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது, ஒரு படத்தை பார்க்கறதே அதுக்காக தான். என்ஜாய் பண்ணணும், நான் வந்துட்டு சிரிக்கணும், எனக்கு வந்துட்டு அந்த காட்சியை பார்க்கணும். ஓகேவா? இந்த உட்காந்துக்கிட்டு இந்த கதை ஒழுங்கா எடுத்துருக்காம அப்படிலாம் சொல்லாம கலர்ஃபுல்லா இருக்கணும், லைக் வந்து ஹியூமரா இருக்கணும், சிரிக்கணும். எனக்கு வந்துட்டு வாவ் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் எனக்கு வேணும். அழுகிற காட்சிலாம் இருக்கட்டும், பிகாஸ் வந்து கதை சொல்றாங்க பாருங்க. ஸோ கதையிலேயே வந்துட்டு நம்ம அப்படிதான் இருக்கணும். ரத்த தெரிக்கிற காட்சியா இருந்தாலும் ரொம்ப இந்த தமிழ் படத்துல காட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப பிடிக்காது. ரத்த தெரிக்கிற காட்சி R-rated ஃபில்மா இருந்தா எனக்கு இப்போ வரைக்கும், இப்போ என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு ரெண்டு சைடு தான் நான் சூஸ் பண்ணுவேன் பார்க்கறதுக்கு. ஒன்று ஆப்வியஸ்லி லோகேஷ் படங்கள். ஓகேவா? லோகேஷ் கனகராஜ் படங்கள், நம்ம லோக்கி படம், அவர் ரத்த தெரிக்க ஆக்ஷனே செம்மையா இருக்கும். ஓகேவா? ஆக்ஷன் வந்துட்டு 18+ தான், ரத்த தெரிக்க காட்சிலாம் இருக்கும், ஆனா என்ஜாய் பண்ணுவோம். நம்ம அது அவங்க காமிக்கலே தெரிஞ்சாலும் ரியல் லைஃப்ல எல்லாம் பண்ண முடியாது. லைக் வந்து பண்ணலாம், பட் வந்துட்டு பண்ண மாட்டோம், பண்ணது இல்லை, எவ்வளவு மாசம்லாம் வந்துட்டு காமிக்க முடியாது, அந்த மாதிரி தோணிரும். ரெண்டாவது ஆப்வியஸ்லி டெட்பூல் படங்க. ஓகேவா? டெட்பூல் 1, 2, 3 மூணுமே ரத்த தெரிக்கும். ஓகேவா? பட் அதை என்ஜாய் பண்ணுவோம். தெரியும் அது பொய் ரத்தம். ஓகேவா? பொய் காட்சிகள். ஓகேவா? சாரி, நான் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சானல் தான் இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். ஐம் சாரி, இது ஒரு டிஸ்க்ளைமர் தான் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? எனக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் படங்கள் பிடிக்கும். ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் தான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எல்லா வீடியோ சொல்லிக்க முடியாது பாருங்க. சரிங்களா? ஸோ அதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் தான் நான் பற்றி சொல்ல போறேன். இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அட்வென்ச்சர் படம், மிஸ்ட்ரி த்ரில்லர், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது, இந்த நிறைய விஷுவல் ஒர்க்ஸ்லாம் இருக்கிறது, இந்த காமிக் புக், அதாவது மார்வல், டிசி, இந்த மாதிரி, அப்புறம் கர்ட்டூன்ஸ் மீன்ஸ் வந்து அனிமேஷன் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி படங்கள் நான் விரும்பி பார்ப்பேன். எது உங்களோட ஃபேவரட் சொல்லிட்டு நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம நிஜமாவே டைரக்டா ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஜுமான்ஜி வெல்கம் டு த ஜங்கல். இட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வெளியாகிற ஆரம்பத்துல நான் கூட நினைச்சேன் இது வந்துட்டு ஒரு ரீபூட் போல. ரீபூட்னா வந்துட்டு அதே ஸ்டோரி அதே வச்சு திரும்ப புது வேர்ல்ட்ல எடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு சின்ன ரெண்டு கனெக்ஷன் வந்துட்டு இந்த படத்துக்குள்ள இருக்கு. லைக் வந்துட்டு இது வந்துட்டு ஒரே வேர்ல்டு தான். இது வந்துட்டு ஜுமான்ஜி, நம்ம ராபின் வில்லியம்ஸ் இருந்தார்ல,
இந்த படத்துல ஏலனா, அவர் பேர் எலன் பாரிஷா என்னமோ ஒரு எலன்னு பேர் வரும் ரைட்டா, அந்த படத்துல ஜுமான்ஜி படத்துல அந்த வேர்ல்ட்ல தான் நடக்குது இந்த படம் அப்படின்னு வந்துட்டு ஒரு ரெண்டு சீன் வந்துட்டு இருந்துச்சு கனெக்ட் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் சீனு லைக் வந்து அந்த படத்துல 1995 ஜுமான்ஜி படத்துல வந்துட்டு இந்த ஜுமான்ஜி கேம் போர்டு இருக்கும்ல, அது வந்துட்டு கடல் ஓரத்தில் கடல் மண்ணில் வந்துட்டு லைக் வந்து மேலே மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் வந்து அது பக்கத்துல வந்து 2 பொண்ணுங்களை யாரோ பசங்க நடந்து போவாங்க ரைட்டா. ஸோ அந்த கதை எப்படி முடிச்சாங்களோ எப்படி எண்ட் ஆகுச்சு அதே மாதிரி இந்த படம் ஸ்டார்டிங்கும் அதில் தான் ஸ்டார்டிங்கே ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த சீன் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ஓகே அது வந்துட்டு ரீபூட் இல்லை, புது படம் இல்லை, புது வேர்ல்டு இல்லை, ஒரே வேர்ல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2வது சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாரிங் சொல்லிடுறேன் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு நான் படம் பார்த்ததே ஓகே ஒரு ஆர்வத்தை தூண்டுறதே வந்துட்டு 2 கேரக்டர் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம த ராக், ஓகேவா, அவர் பேர் வந்துட்டு டானி ஜான்சன். நான் அவர் பேரை ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக தான் பண்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஈஸியாக வருது வந்துட்டு த ராக். ஓகே, த டானி ஜான்சன், த ராக். அதுக்கப்புறம் அவர் இருந்தா கண்டிப்பா ஜேக் பிளாக் இருந்தே ஆகணும். ஓகேவா? சாரி ஜேக் பிளாக் இல்லை, கெவின் ஹார்ட் சாரி ஏன்னா வந்துட்டு இந்த வரிசையில் படிக்கும் போதே சில தவறா சொல்லிட்டேன். த ராக் இருந்தா ஆப்வியஸ்லி அவரோட ஒரு கோ பார்ட்னர், ஒரு ப்ரோமேன்ஸ், அவங்களோட காம்பினேஷன் எடுத்துக்கிட்டா கெவின் ஹார்ட். நம்ம ராக்கும் கெவின் ஹார்ட் சேர்ந்தாலே வந்துட்டு அந்த படம் ஃபுல்லா வந்துட்டு கலாய்க்கிறது லைக் வந்து சண்டை போடுறதே செம்ம ஃபன்னாக இருக்கும், ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். ஓகேவா? என்டர்டெய்னிங்காக இருக்கும் அந்த 2 நீங்கள் ஆன் ஸ்கிரீன் படத்தில் எப்படி, பட் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபன்னாக இருக்கும். நம்ம ராக் வந்துட்டு கெவின் ஹார்ட்டை போட்டு கலாய்ப்பாரு. அவர் வந்துட்டு கெவின் வந்துட்டு ஒரு மாதிரி அவரோட ஸ்லாங்ல ஒன்று பேசுவார்ல, லைக் வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கும், நல்லா இருக்கும் அவர் ஸ்லாங் பேசுகிற விதம். ஓகேவா? ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் அதை வச்சு இமிடேட் பண்ணுவார், கலாய்ப்பாரு. அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் டைம்ல செக் பண்ணி பாருங்க, உளுந்து சிரிப்பீங்க. அவங்களோட இன்டர்வியூ நான் சொல்கிறேன், படத்தில் அதுக்கு மேலே செம்மையா இருக்கும். பட் இந்த படத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகேவா? பட் ஆக்சுவலி ஒரு ஆள் வந்துட்டு 2 கேரக்டர் பிளே பண்ணணும். ஓகேவா? ஆப்வியஸ்லி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸ்பாயிலர் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கதை சொன்னா எதுவுமே வந்துட்டு எலபரேட்டா சொல்ல விரும்பல. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி ஒரு ஆள் லைக் வந்துட்டு த ராக் உடம்புல வந்துட்டு லைக் வந்துட்டு அந்த ஹீரோ ஒருத்தன் இருப்பான். அது எல்லாம் வந்துட்டு தான் கேம்குள்ள போயிடுவாங்களே. ஓகேவா? ஸோ இருப்பான், அவரோட கேரக்டர் பிளே பண்ணணும். அதுக்கப்புறம் அவரோட உடம்பு ஒன்று இருக்கும்ல, டாக்டர் பிரேஃப்னு சொல்லி அது ஒரு வீடியோ கேம் கேரக்டர். ஓகேவா? வீடியோ கேம் கேரக்டர். ஸோ டாக்டர் பிரேஃப் வந்து அவரோட கேரக்டரும் பிளே பண்ணணும். ஓகே, ஸ்பீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைக் அந்த அந்த கேம் கேரக்டரும் ரியல் லைஃப் கேரக்டரும் ஒன்னா இருக்கிற மாதிரியே வந்துட்டு அவங்க வந்துட்டு மர்ச் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் வந்துட்டு பல இடங்கள்ல அந்த கேரக்டர் தாண்டி இந்த நம்ம ராக்கும் கெவின் ஹார்ட்டும் வந்துட்டு அவங்களாவே நடிச்சிருக்காங்க. ஓகே, கேரக்டரை தாண்டி நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க கேரக்டர் விட்டு வெளியாயிட்டாங்க. அவங்க செல்ஃபா தான் நடிச்சிருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு முக்கியமா ஒரு 4 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். 4 பேர் இருக்காங்க. ஓகேவா? நம்ம டானி, ஜேக் பிளாக், கெவின் ஹார்ட், அதுக்கப்புறம் நம்ம கெரன் கில்லியன், நம்ம நெபுலா, அங்கே மார்வல்ல எம்சியூல நெபுலா, அவங்க வந்துட்டு 4 மெயின் கேரக்டர் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்குள்ள வந்துட்டு லைக் வந்து ரெண்டு கேரக்டர் வந்துட்டு பிளே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஜேக் பிளாக் ஆசம், எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்துட்டு ப்ராப்பரா கேரக்டருக்குள்ள இருந்தான்னு நினைக்கிறேங்க. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஜேக் அவரை தாண்டி வந்துட்டு இவங்களை முடிச்சாரு. நம்ம டானி ஜான்சனும் நம்ம கெவின் ஹார்ட்டும் வந்துட்டு பல இடங்கள்ல, ஓகேவா, பல இடங்கள்ல வந்துட்டு அவங்க கேரக்டர் விட்டு வெளியாயிட்டாங்க. ஓகேவா? அவங்க செல்ஃப் அப்ளை பண்றாங்க. அவங்க அடிச்சுக்கிறது, பேசிக்கிறது, அவங்க விதத்துல பேசிக்கிறது, பாடி லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அது பார்க்க நல்லா தான் இருக்கு. ஓகேவா? கதை ஃப்ளோல ரொம்ப நல்லா. ஏன்னா நான் அதை பார்த்துட்டு படமே பார்த்தேன். 2 பேர் கேரக்டர் இருக்காங்களே, செம்ம ஃபன்னா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே டிஸ்டர்பா தெரியல கேரக்டர் வெளியாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஜேக் பிளாக் அவர் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இந்த படத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு அவர் ஒரு கேம் கேரக்டர். ஓகேவா? பட் அவரை பிக் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் லைக் வந்து அந்த ஆக்டர் வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர் வந்து லேடி கேரக்டர். ஓகேவா? அப்போ அவர் வந்துட்டு அந்த ஒரு லேடியா நடிக்கணும். ஓகேவா? பெத்தினியா மார்த்தா இல்ல பெத்தினின்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு பெத்தினியா நடிக்கணும். ஓகேவா? லேடியா நடிக்கணும். அது எப்படி காமிச்சிருப்பாங்களா, லைக் வந்துட்டு
ஒரு யூரின் போன சீன் வரும். ஓகேவா? ஓகே, எனக்கு யூரின் வந்துருச்சு. கெவினை வந்துட்டு துணைக்கு கூப்பிடுவாங்க, நீ வா எனக்கு வந்துட்டு எப்படி யூரின் போடுறதுன்னு தெரியலன்னு. சரி, இப்போ எப்படி நின்றுக்கிட்டு எப்படி யூரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுப்பாருங்க. ஓகேவா? பட் அது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னு தான் கண்டிப்பாக. பிகாஸ் வந்துட்டு இப்போ ஒரு மேன் லேடியா, ஒரு மேன் லேடியா மாறினாலும் லேடி மேனா மாறினாலும் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். எப்படி நம்ம பாடி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழகா லைக் வந்துட்டு ஃபன்னா வந்துட்டு ப்ளே பண்ணாரு நம்ம ஜேக் பிளாக். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட பாடி லாங்குவேஜ் சேர்த்து லைக் கேர்ள் மாதிரியே இருந்துச்சு. ஓகே, அந்த இடத்துல என்னால் ஜேக் பிளாக்கை பார்க்கவே முடியல. அப்படி கேரக்டர் வந்து அந்த லேடி கேரக்டர் லைக் வந்து கேர்ள் கேரக்டர், ரைட்டா? கேர்ள் கேரக்டர் தான் அவன் நடிச்சான், அவனை பெத்தனின்னு அந்த கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒன்றும் நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜுமான்ஜி அண்ட் வந்துட்டு ஜுமான்ஜி 2, அதாவது வெல்கம் டு த ஜங்கல் அண்ட் த நெக்ஸ்ட் லெவல், விச் இஸ் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு ரிவ்யூன்றது போடுவேன். சரிங்களா? ஸோ ஜேக் பிளாக் என்னோட இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் கண்டிப்பாக சொல்லணும். நல்லா இருந்துச்சு. அது தொடர்ந்து வந்துட்டு நம்ம கேரன் கில்லியன் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச ரோல் வந்துட்டு மார்ட்டியா ஏதோ ஒரு ரோல்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்ட் தெரில. ஒன் செகண்ட். யா, ஓகே, மார்த்தான்னு அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஸோ மார்த்தா அந்த லேடி கேரக்டர் வந்துட்டு லேடி ஒத்து போச்சு, ரைட்டா? பட் அதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். லைக் வந்து மார்த்தான கேரக்டர் ரொம்ப ஷை டைப், ரொம்ப வந்துட்டு இன்ட்ரோவர்ட், யார்ட்டும் பேச மாட்டா. லைக் வந்துட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு கேர்லியா எப்படி இருக்கணும்னு தெரியாது. லைக் வந்துட்டு ஸ்கெடியூ எப்படி வந்துட்டு ஃப்ளர்ட் பண்றது, எப்படி வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கேர்லி திங்ஸா, லைக் வந்து ரொமான்டிக்கா இருக்கிறது எப்படி தெரியாது. ஓகேவா? அவர் கேரக்டர் அப்ப அதே வந்துட்டு நம்ம கேரன் வந்துட்டு அப்படி பிளே பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்ச ஜாக் பிளேக்கும் நம்ம கேரன் கிளீனும் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க கேரக்டர்லயே இருந்திருக்காங்க, அதை விட்டு வெளியாகல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 4 பேரோட கோம்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வந்து நம்ம நிக் ஜானஸ் அவர் வந்துட்டு இருந்தாரு. ஓகே, அவர் கேரக்டர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அலெக்ஸ்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த கேரக்டர் ஆரம்பத்துல டீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த அலெக்ஸ்ன்ற கேரக்டர் 1996லயே வந்துட்டு அந்த கேம்குள்ள போயிட்டாரு. ஓகேவா? இந்த படத்துல எப்படி மாத்திருப்பாங்களா, லைக் வந்து இந்த காலத்துக்கு மாதிரி. ஓகே, இந்த காலத்துல வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆச்சுல. ஸோ அதே மாதிரி இந்த ஜுமான்ஜின்னு இந்த போர்ட் கேம் இருக்குல்ல, அதுவும் வந்துட்டு டெக்னாலஜியா வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிருச்சான். எப்படின்னா வந்துட்டு அது ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு ஃபேமிலி, நம்ம அலெக்ஸோட அப்பான்னு நினைக்கிறேன், அந்த கடல்லேருந்து எடுத்து அந்த கடல் மண்லேருந்து இந்த பாக்ஸை பார்த்துட்டு எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துருவாரு. அப்புறம் அந்த அலெக்ஸ் வந்து அலெக்ஸ் டீனேஜ் அலெக்ஸ். ஓகேவா? அலெக்ஸ் வந்துட்டு போர்டை பார்த்துட்டு லைக் திரும்ப அவன் வந்துட்டு வீடியோ கேம் விளாண்டுட்டு இருப்பான். ஓகேவா? அந்த வீடியோ கேம் மேலேயே சைட்ல வச்சிருவான். அப்போ அந்த வீடியோ கேம் இருக்குல்ல, வீடியோ கேம் நம்ம ஜுமான்ஜி போர்ட் கேம் இருக்குல்ல, அதே ஒரு மாதிரி மிஸ்ட்ரி, லைக் வந்து என்ன சொல்றது, ஒரு சூப்பர் நேச்சுரல் என்ன ஒரு மாதிரி மாய மந்திரமா தான் இருக்கும் அந்த கேமே, ரைட்டா? ஸோ அது வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? வீடியோ கேம்ல பூந்துரும். அது வந்து ஒரு வீடியோ கேமா மாறிடும் ஜுமான்ஜி. ஓகேவா? எப்படி நம்ம வந்துட்டு ஜுமான்ஜி வந்துட்டு நம்ம போட்ல தானே பார்த்துருவோம். இந்த படத்துல வந்து ரொம்ப டிஜிட்டலா லைக் வந்துட்டு அட்வான்ஸா இந்த 2016 காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திருப்பாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. கதைக்கு ரொம்ப அடாப்டா இருந்துச்சு. ஓகேவா? எந்த இடத்துல என்ன எப்படி மாத்துறாங்க அந்த மாதிரி இல்லை. ஏன்னா வந்துட்டு இந்த காலகட்டத்துக்கு வந்து எல்லாமே வீடியோ கேம் தான் விளையாடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ இந்த படத்துல வந்துட்டு நம்ம அலெக்ஸ் ஹோல்ஃப் ஸ்பென்சரா பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் ஒரு காலமா இருப்பாரு. பட் அவர் வந்துட்டு நம்ம டானி ஜான்சன் தான் அந்த கேரக்டர் பிளே பண்ணணும். ஓகேவா? டானி ஜான்சன் நல்லா பல்கா இருப்பாரு. பட் அவர் காலம் மாதிரியே நடந்துக்கணும். ஓகேவா? அது அந்த கேரக்டர் டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜுமான்ஜின்னு அந்த வேர்ல்டை காமிச்சாங்க, இந்த இடம் எப்படி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கிராஃபிக்ஸ், இந்த சிஜினா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நிறைய அனிமல்ஸ் வரும். அதுக்கு முக்கியமாக ஒரு பாம்பு வரும். ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப, அப்புறம் ஹிப்போபொட்டமஸ் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்கோர்பியன், ஸ்பைடர். ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்தாங்க. ஓகேவா? அதெல்லாம் பொய்ன்னு தெரியும், பட் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிராஃபிக்ஸ்லாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக, அந்த வேர்ல்டே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? நல்லா டைலாக்ஸாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் பெட்டராக புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த டைலாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்குறப்போ அவங்க ஸ்லாங் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கேட்குறப்போ நல்லா ஃபன்னாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த அந்த இங்கிலீஷோட ஸ்லாங்கு அவங்க எப்படி டைலாக் டெலிவர் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னா ஹியூமர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்க? ஏன்னா அந்த வார்த்தையில தான் விளையாடுறாங்க, வார்த்தையிலேயே எக்ஸ்பிரஷனே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க தவிர்த்து நீங்கள் மற்றபடி வேற எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு பெட்டராக இங்கிலீஷ் தமிழ் டப்பிங்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங்.
எனக்கு சரி ஞாபகம் இல்லைங்க. தமிழ் நான் எப்பவுமே இங்கிலீஷ்ல தான் நாங்கள் பார்த்தேன். சரிங்களா, தமிழ் வந்துட்டு சும்மா பார்க்கறதுக்கு நல்லா அந்த தமிழ் டப்பிங் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு ஒரு 2-3 சீன் பார்ப்பேன், தவிர்த்து ஃபுல்லாக நான் வந்து பார்க்க மாட்டேன். ஸோ மற்றபடி நான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சிச்சு, அது அந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் பார்த்தா உங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, ஒரு புது வேர்ல்டுக்கு போன மாதிரி இருக்கும். ஓகேவா, கேரக்டர்ஸ் லைக் வந்து சில கேரக்டர்ஸ் இந்த ஸ்பென்சர் கேரக்டர்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகுச்சு. ஓகேவா, லைக் வந்து பயந்த சுபாவமா கூச்ச சுபாவமா லைக் அந்த மாதிரி இருப்பானா, கொஞ்சம் கோலமாக இருப்பானா, எனக்கு கொஞ்சம் அது கனெக்ட் ஆகுச்சுன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அந்த ஸ்பென்சருக்கு ஒரு டானி ஜான் அந்த ராக் மாதிரி பாடி கிடச்ச எப்படி இருக்கும், சூப்பர் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்து, அவருக்கு வீக்னஸே இருக்காது. ஓகேவா, ஸோ அது ஒரு இமேஜினேஷன் தானே, ஒரு ஃபிக்ஷன் தானே, ஒரு கற்பனை தானே. ஸோ நல்லா இருந்துச்சு. நானும் அந்த மாதிரி இமேஜின் பண்ணுவேன், நம்மளுக்கும் அந்த மாதிரி பாடி அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் கிடச்சா எப்படா இருக்கும், செம்மையா இருக்கும்ல, அந்த மாதிரி தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இந்த படத்துல த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு இந்த ஒரு டீஸும் இல்லை. ஸோ அது நான் வந்துட்டு ஜுமான்ஜி 3 விச் இஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தோட ரிவ்யூவில் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 2016 வெளியாகணுச்சு. ஸோ அந்த வருஷத்துல தான் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours 2 hours. சரிங்களா, டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes 30 to 40 minutes கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போவோம். அப்போ தான் எல்லா கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, டைலாக்ஸாக போவோம், ஒரு கேரக்டர் எப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எப்போ வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ்லாம் ஜுமான்ஜி வேர்ல்டுக்குள்ளே போகிறானுங்க அப்போ பீக் எடுக்கும். எப்போ வந்துட்டு டானி ஜான்சனோ அண்ட் வந்துட்டு நம்ம கெவின் ஹார்ட்டையும் வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அப்போ படம் பீக் எடுக்கும். உங்களுக்கு செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ வந்துட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் இஸ் கைஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக ஜுமான்ஜி 1995 வெளியான அந்த படத்தோட ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ அதுவும் டைம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ எனிதிங் வேறு ஏதாவது படங்கள் நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரிவ்யூ சொல்லணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ சொல்லிடுறேன், இந்த சாங்ஸு அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சாங்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரெய்லரும் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ரிவ்யூக்குள்ளே இறங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து ரிவ்யூ நான் வீடியோ போடவே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸை சொல்கிறேன். ஸோ ரீசெண்டாக நிறைய படம் பார்த்தேன், டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தேன். அது ஒரு லிஸ்ட்லாவே இருக்கு. ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக வீடியோன்றது போட்டு ஆகணும். ஸோ அது போடுறது வரைக்கும் வேற படம் பார்க்க வேணாம் தான் இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் திரும்ப பார்த்தேன். 2 படத்தை பார்த்து தொலைஞ்சிட்டேன்னா திரும்ப அதுக்கு ரிவ்யூன்றது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். பார்த்தா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஓகேவா, ஸோ அப்புறம் என்ன நினைச்சேன், சரி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்த படங்களோட ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு நம்ம டைம் கிடைக்கிறப்போ ஒன்றுனா வந்து ரிவ்யூஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிருக்கேன். ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு படமும் நான் நிறுத்தி வைக்கணுங்க பார்க்காம இருக்கிறதுக்கு. சரிங்க, அப்போ தான் லிஸ்ட்டில் ஆட் ஆகுது, அந்த லிஸ்ட்டை காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சரி நம்ம ரிவ்யூலாம் முடிச்சுட்டு நெட்ஃப்ளிக்ஸில் படங்கள்லாம் பார்த்து ரிவ்யூ முடிச்சுட்டு சரி அப்படியே வந்துட்டு நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு தாவோன்னு பார்த்தேன். ஸோ இந்த வருஷத்துல எய்ம் பண்ணேன். பட் வந்துட்டு இந்த வருஷத்துல நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்து அந்த படத்தோட ரிவ்யூ போட்டு முடியுமானே எனக்கு பாசிபிளாக இல்லைன்னு தெரில. ஸோ லெட்ஸ் சி, பார்ப்போமே. சரிங்களா, நான் ட்ரை பண்ணிக்கிருக்கேன். ஸோ ஏதாவது படங்கள் பார்த்து ரிவ்யூ சொல்லணும்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த சொல்லி எப்படி முடிச்சுக்கிறேன். ஸோ எனிதிங் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ சொல்லி எப்படி முடிச்சுக்கிறேன். See you next time. Take care. Bye.